அவர் வந்து ஒரு இசை ஞானி தான். அவர் சொல்கிற விஷயம், அவர் வந்து ஒரு ஃபிலாசபர் மியூசிக்கில். இசைன்றது இயற்கையாக உலர்ந்து வரணும், நீயா போட்டு திணிச்சு வெளியே எடுத்து கொண்டு வரக்கூடாது. இசைன்றது ஒரு மருந்து, அது வந்து உன்னை அழ வைக்கணும், சிரிக்க வைக்கணும், கஷ்டத்தை போக்கணும், உனக்குள்ளே இருக்கிற அந்த எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். அதுதான் இசை. நீ வந்து டிஜிட்டலில் சார்ந்து, இதை ராஜா சாரும் சொல்லியிருக்காரு, டிஜிட்டலாக சார்ந்து அந்த டிஜிட்டல் இசையில் வந்து உன் மனசை வந்து அது சாந்தப்படுத்தாது, உனக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை தான் அதிகமாகும். அதனால தான் இப்போ உள்ள இசை நீங்கள் என்னத்தை கேட்டாலும் அது ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொண்டு போய் நிப்பாட்டும். நம்ம கேட்குறது இப்போ வந்து அந்த சவுண்டு வந்து டிஜிட்டல் சவுண்டு மக்களே. பட் இந்த ஒரிஜினல் ஃபீல் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் லைவாக வாசிக்கிறப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், கிட்டாரே எடுத்துங்களேன், அந்த கிட்டாரை நீங்கள் எடுத்து வச்சு கையில் அப்படி லைட்டாக ஒரு ஸ்ட்ரம் மட்டும் பண்ணி பாருங்கள், அந்த ஃபீல், அந்த சத்தம் ஒரு உணர்வை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்தும் தெரியுமா? அது வந்து நீங்கள் எத்தனை டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு வாசித்தாலும் வராது, அந்த ஃபீல் தரவே செய்யாது. அதைத்தான் ராஜா சார் சொல்லுவார், when there is no performance there is no art, that is not an art அப்படின்னு சொல்லியிருக்காரு இளையராஜா. அந்த இசை தான் உன் மனசை சாந்தப்படுத்துமே தவிர வேற ஒன்றும் பண்ணாது. அதனால தான் அவருடைய இசை வந்து என்னவோ பண்ணுது, நம்மளை மனசை போய் அப்படி தொட்டுட்டு வரும். ஆனால் பலருக்கு அது புரியாது. என்னன்னா அவனுக்கு வைபிளே இருக்கணும், எப்போ பாரு 24 hours அவனுக்கு வைபிள் இருக்கணும். ப்ரோ வைபிள் இருக்கணும் ப்ரோ அப்படின்ட்டு. சரிடா மனசு எழும்போது என்னடா பண்ணுவேன், அதுக்கு வேற வைப் இருக்கு ப்ரோ அப்படின்னு அவன் வேற வைப்பை சொல்லுவான்.